அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க பார்த்து ஒரு வாரம் ஆகி போச்சு. ஆமாங்கண்ணா. ரைட். இன்னைக்கு எத்தனை மாடுகள் கொண்டு வந்திருக்கிறோம்? ஆனால் இன்னைக்கு நமக்கு அடுத்துறையில் ஒரு 35 மாடு இருக்குதுங்கண்ணா. தெளிவா 35 மாடுகள் நிற்குது. 35 மாடு இருக்குங்கண்ணா. சரி ரைட்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம் கொடுத்துக்குங்க. உங்கள் பேர், நம்ம கட்டுத்தரை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பார்ப்போம். அண்ணா நம்ம பேர் பாண்டித்துறைங்கண்ணா. சரிங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டங்கண்ணா. பூலாம்பேடின்ற கிராமத்துக்கிட்ட இருக்குங்கண்ணா நம்ம ஃபார்மு. நம்ம ஃபார்ம் நேமுங்க விடிகே டைரி ஃபார்முங்கண்ணா. விடிகே டைரி ஃபார்ம் அப்படின்னு சொன்னாவே பழனி வட்டாரத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஓகே. இன்னைக்கு ஒரு 35 மாடுகள் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்க. ஆமாண்ணா. எப்படி மாடுகள் எல்லாம் என்ன தரத்தில் இருக்குது? அண்ணா அருமையான தரத்தில் இருக்குது. வாங்க ஒவ்வொரு மாடாக பார்த்துருவோம். இருந்தாலும் உங்கள் வாயால் நாங்கள் கேட்கணும்ல, எப்படி தலைச்ச நீத்தா இல்லை 2ஆம் மீத்தா 3ஆம் மீத்தா இல்லை கண்ணு மாடுகளா எப்படி வந்திருக்குது? தலையத்தும் இருக்கு, 2ஆம் இருக்கு, 3ஆம் இருக்கு. சரி. சனமாடும் இருக்கு, கண்ணு மாடும் இருக்கு. போன வீடியோ போட்டப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மாடுகளை பற்றி நிறைய என்கொயரி வந்ததா கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆனால் வந்தாங்க ஒரே ஃபார்முக்கு அட்ட டயத்தில் அவங்க அத்தனை மாட்டு அப்படியே ஒரே ஆளாக எடுத்துக்கிட்டு இருந்தது 10 மாடையும் பிடிச்சிட்டாங்க. ஒருத்தரே எடுத்துக்கிட்டா. சரி. அப்போ கண்ணு மாடுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ரைட். இந்த டைம் கண்ணு மாடுகள் இருக்குங்களா? கண்ணு மாடு இருக்கு, சென மாடு இருக்குங்கண்ணா. சரி. வந்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிற ஊரா சென மாடுங்கண்ணா. இந்த கட்டுத்தரையில் இருக்கிறது பூராவே சென மாடுங்கண்ணா. சரிங்க. இங்கிட்டு கண்ணு மாடும் இருக்கு. அந்த சைடு இன்னும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு கண்ணு மாடு கட்டியிருக்கேன். கண்ணு மாடு கட்டியிருக்கேன். மொத்தம் 35 எண்ணத்தில் இருக்குது. ஆமாண்ணா, 35 மாடு இருக்கு. சரிங்க. இதுலயே தலைச்சானும் இருக்கு, 2ஆம் இருக்கு, 3ஆம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. நம்மகிட்ட 2ஆம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமாங்கண்ணா. ரைட். கண்ணு மாடுகள் எப்படி இருக்கீங்க? கண்ணு மாடும் அதே மாதிரி தானே இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. செகண்ட் தேர்ட். ஓகே. 3 இருக்கு. ஓகே. நம்ம தேர்ட் கொஞ்சம் கம்மியா எடுப்போம், செகண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். 2ஆம் மீத்து கொஞ்சம் அதிகமா இருக்கு நம்ம எப்பவுமே. சரி, அப்படியே மாடுகள் ஒவ்வொன்றா பாத்துடலாங்களா? வாங்க பாக்கலாம். இது செனமாடுங்கண்ணா. செனமாடு. ஆமாங்கண்ணா. சரி. நல்லா பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. இந்த சைடு வந்து நின்று பாக்குறேன் பாருங்க, மாடு எத்தச்சோடுன்னு நல்லா நீட்டு போக்கான மாடு. இது மாடு நல்லா நீட்டு போக்கு. ஆமாங்கண்ணா. ரைட்டு. நல்லா இப்பதானே மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்கண்ணா. சரி. இன்னொரு 4-5 நாள்ல கண்ணு ஓட்டுருவாங்கண்ணா. நல்லா பால் நரம்பு பாருங்க. மடி கொச்சம்ல எதுவுமே இருக்காது. எதுவும் கிடையாதுங்க. அடிக்கு ஒரு காம்பா இருக்கும். நல்லா கருங்காம்புல. இதெல்லாம் 25 லிட்டருக்கு மேல ஜாஸ்தியா கறக்கக்கூடியவங்கண்ணா. 25 லிட்டர் கறக்கும். ஆமாங்கண்ணா. எப்படி சொல்லி கொடுக்கலாங்கிறீங்களா? அடிச்சு சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. சரி. தவிடு தண்ணிக்கெல்லாம் ஒண்ணு குறைய வராது. அதெல்லாம் இருக்கு, எதுவுமே இல்லைங்கண்ணா. மாடு நம்மளுக்கு இவ்வளவு பெருசா ஆகாதுங்களே. மாடு நல்லா டபுள் பெர்த்ல பெரிய மாடு இல்லைங்க. பாருங்க, நான் அந்த சைடு நிக்கிறேன், எவ்வளவுதான் இருக்குன்னு பாருங்க. அதான் மாடு நல்ல சைஸா இருக்குது. நல்ல சைஸான மாடுங்கண்ணா. அது நல்ல மடி செட்டை பாருங்க. இன்னும் மடி வைக்கணும். இன்னும் மடி நல்லா ஃபுல்லா வைக்கணுங்கண்ணா. சரி. இன்னும் மடி லூஸ் இருக்கு. ரைட்டு. அடுத்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா. இவங்க காரி சட்டைனே சொல்லாங்கண்ணா. காரி சட்டை. ஆமாங்கண்ணா. ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருப்பாங்கண்ணா. இவங்க கண்ணுவரைக்குன்னு ஒரு 5 நாள் ஆகுங்கண்ணா. இவங்களே ஒரு 25 லிட்டருக்கு மேலதான் கறப்பாங்க. 25 லிட்டருக்கு மேலதான் ஜாஸ்தியா கறப்பாங்கண்ணா. நல்லா கருங்காம்பு. ஆமாங்கண்ணா. இன்னும் மடி நல்லா வைக்கணும். இன்னும் மடி வைக்கணும் ஃபுல்லா. ஒரு 10 நாள் ஆயிரும் இல்லைங்களா? ஆமா, 5 நாள் பிடிக்கும். 10ல இருந்து 15 நாள் தாராளமா பிடிக்கும். மடி லூஸ் பாருங்க. அதான் நல்லா மடியெல்லாம் வைக்கும் போது மாடு இன்னும் போட்ஸா இருக்கும்ண்ணா. மாடு நல்லா உயரம்ண்ணா. எனக்கு நானே 5 அடி எனக்கு ஈக்குவலா இருக்கு மாடு. அதான் இன்னும் மடியெல்லாம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா மாடு நல்லா அகல சகலமா வரும். சரி. இது 3ஆம். 3ஆம். ஆமாங்கண்ணா. ரைட். நல்லா ஒயிட் மெஜாரிட்டியான மாடு. நல்லா வெயிட்டான மாடு. இதுவும் எப்படி ஒயிட் மெஜாரிட்டி கரெக்டா இருக்குங்களா பாலுக்கு, இல்ல கருப்பு மெஜாரிட்டி இருந்தா பாலுக்கு சரியா இருக்குமா கறவைக்கு? எப்படி? அப்படிலாம் கிடையாதுங்கண்ணா. ரெண்டுமே சேம் தான். நம்மளுக்கு இருக்கிறதே ஹச்அப் கிராஸ் தானே. ஓகே. அதனால அது கலர்ல எல்லாம் எதுவுமே இல்லைங்க. வெயிலுக்கு தாங்குமா? வெயிலுக்கு நல்லா தாங்கும். பியூர் ஹச்அப் தான். நம்ம கிளைமேட்டுக்கு வெயிலுக்கு தாங்காது. சரி. இது ஹச்அப் கிராஸுக்கு நல்லது. கிராஸுங்கனால பிரச்சனை இல்ல, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ரைட். மாட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். மாடு வருங்கன்னா நல்லா இது 5 நாள் ஆகுங்கண்ணா. தாராளமா ஒரு 15 நாள் பிடிக்கும். சரி. நல்லா ரோஸ் கலர் காம்புல நல்லா பை செட்டை பாருங்க. மடி இன்னும் வைக்கணும். மடி எல்லாம் வச்சுச்சுன்னா மாடு அகல சகலம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? ஆனா இதெல்லாம் 25-30 லிட்டர் கேரண்டியா எதிர்பார்க்கலாம். எப்படி சொல்லி கொடுக்கலாமா? கொடுக்கலாங்கண்ணா. கேரண்டி கொடுத்து சொல்றமே கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கிறதுனால தான் இன்னை வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ரைட். ஆனா இவங்க பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்க. பிளாக் மெஜாரிட்டி. ஆமாங்கண்ணா. பிளாக் தான் 85% இருக்க மாட்டிருக்குது. ஆமாங்கண்ணா. சரி. நல்ல பேக் வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. நல்ல மடி பாத்தீங்கன்னா பால் நரம்ப பாருங்க. அடிக்கு ஒரு காம்பா இருக்கு. நல்ல கருங்காம்பு. ஆமாங்கண்ணா. சரி. இன்னும் இவங்க கண்ணு போறக்கு ஒரு 10 நாள் ஆகுங்க. எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? ஆனா இவங்க ஒரு 25 லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம். 25 லிட்டருக்கு மேல எதிர்பார்க்கலாம். சொல்லி கொடுக்கலாங்க. சரிங்க. ஆனா இவங்க பாடி டைப்புங்க. நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. மொட்டை மாடு. ஆமாங்கண்ணா. மொட்டை மாடு. சில பேர் மொட்டை மாடே தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கான ஒரு மாடு இது. ஆமாங்கண்ணா. ரைட்டு. இவங்க இப்பதானே மடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கண்ணு போறதுன்னு ஒரு வாரம் ஆகுங்க. ஒரு வாரம் ஆயிடும். ஆமாங்கண்ணா. சரி. நல்லா அடிக்கு ஒரு காம்பா இருக்குங்கண்ணா. மடி செட்டு நல்லா தான் இருக்கு. ஆமாங்கண்ணா. இவங்க ஒரு 24 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா. 24 கேரண்டி. ஆமாங்கண்ணா. ரைட்டு. மாடு நல்லா சைஸான மாடு தான். கறவை சூப்பரா இருக்குங்கண்ணா. நல்லா இருக்கும். நல்ல அகலசகலமான மாடு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ரைட்டு.
ஆனா இவங்க ரெண்டாணியத்துங்கண்ணா. சரி. நல்ல பிளாக் மெஜாரிட்டியான மாடுங்கண்ணா. நல்லா வளர்த்தி பாருங்க, கால் வளர்த்தி பாருங்க. நல்லா காம்பு பக்கத்துல வாங்கினா தள்ளி தள்ளி போய் நின்னீங்கன்னா அது கரெக்ட் தான். பாருங்க காம்பு பாருங்க, காம்பு நல்லா பெரிய காம்பா இருக்குது, எல்லாம் கருங்காம்பு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. கைக்கும் சூப்பரா இருக்கும், மிஷினுக்கு அதை விட இன்னும் சூப்பரா, மிஷினுக்கு கரெக்டா இருக்கும். கை கறவையோட மிஷினுக்கு வந்து இந்த மாதிரி காம்புகள் கரெக்டா இருக்கும். ஆமாங்கண்ணா. ரைட்டு. நல்லா ஹைட். அப்படியே இந்த பக்கம் நில்லுங்க, நான் இங்கிட்டு வர்றேன். நான் அந்த சைடு இருந்து பாத்தீங்கன்னா நான் தெரியறான்னு பாருங்க. மாடு நல்லா பெரிய மாடு இல்லையா? மாடு எத்த சோடுதா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதான் நல்லா நீட் போக்கான மாடுங்கண்ணா. சரியான சைஸ். ஆமாண்ணா. ரைட்டு. எவ்வளவு எதிர்பார்க்கலாங்க? ஆனா இவங்களும் ஒரு 27 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. 27 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 15 நாள் ஆகும்ண்ணா தாராளமா. ஓகே. மடியை வச்சிட்டு இருக்காங்க. மட்டி இன்னும் வைக்கும் போது பாத்தீங்கன்னா மட்டி இப்படி வெட்டிச்சுக்கிட்டு வரும், பெருசா இருக்கும். மாடே கொஞ்சம் பெருசாயிரு பெருத்துரு. ரைட்டு. ஆனா இவங்க 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு, வெறும் 4 பல்லு. சரி. ரெண்டாணியத்துங்கண்ணா. ரெண்டாணியத்துங்கண்ணா. ரைட்டு. இவங்களும் ஒரு 24 லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா. 24 லிட்டர் எதிர்பார்க்கலாங்களா? ஆமாங்கண்ணா. தாராளமா சொல்லி கொடுக்கலாங்களா? சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. தப்பு வராதுங்களா? தப்பு எதுக்குண்ணா வரப்போகுது? தப்பு வர மாதிரி தான் சொல்லுவோமா? சரி. யாருக்கு இன்னும் மடி லூஸ் பாருங்க, மடி செட்டு இன்னும் பெருசா வைக்கணும். ஆமாங்கண்ணா. ரைட்டு. வெறும் 4 பல்லு தாங்கண்ணா. ரெண்டாணியத்து. இப்போ அந்த சாலையில பார்த்தாச்சு. இந்த சாலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா அடிக்கும் தலைக்குமா ஃபுல்லா மாடுகளா நிக்குது. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நம்ம கிட்ட மாடுகள் இருக்கும், எப்பெல்லாம் வந்தா மாடுகள் எடுக்கலாம்? வருஷம் 365 நாள் நம்ம கிட்ட மாடு இருக்கும்ண்ணா. வருஷம் 365 நாளும் இருக்கும். 365 நாள் நம்ம கிட்ட மாடு இருக்கும். சரி. மாடு இருக்காதுலாம் இல்ல, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். அதே மாதிரி ஒட்டுக்கா ஒரு 10 மாடு ஃபார்முக்கு வேணும், 30 லிட்டர் கெப்பாசிட்டில இருக்கிற மாடு வேணும்னாலும் நம்ம கிட்ட கிடைக்கும், எடுத்துக்கலாம். ஒரு அளவு தரத்துல ஒரு அளவான மாடு ஒரு குடும்பம் யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி கேட்டீங்கன்னா அந்த மாதிரி மாடு இருக்கு. இந்த A to Z பாத்தீங்களா, அது மாதிரி A to Z மாடு நம்ம கிட்ட கிடைக்கும். உங்களுக்கு எப்படி உங்களோட இது என்னவோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கிட்ட மாடு இருக்கு, எப்ப வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற மாடுல கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும்ண்ணா. சரி. வந்து பாருங்க, நம்ம கிட்ட 20 லிட்டர்ல வேணுமா, 20 லிட்டர்ல இருக்கிற மாடும் இருக்கு. 25 லிட்டருக்கு வேணுமா, 25 லிட்டர் மாடும் இருக்குது. 30 லிட்டருக்கு வேணுமா, 30 லிட்டர் மாடும் இருக்குது. நான் இப்ப ஒரு 10 மாடு ஃபார்முக்கு வேணுமா எடுத்துக்கலாம், ஒட்டுக்கா 20 மாடு எடுத்துக்க வேணுமா எடுத்துக்கலாம், தாராளமா எடுத்துக்கலாம். எல்லா வகையிலும் மாடுகள் இருக்குது. நம்ம வேடிக்கை டைரி ஃபார்ம்ல எல்லா நேரமும் மாடு இருக்கும்ண்ணா, எல்லா தரத்துலயும் மாடு இருக்குதுண்ணா. சரி. அதை பத்தி யோசிக்க வேண்டாம். இப்போ நேர்ல வந்து பாக்குறாங்க, மாடு புடிச்சு போச்சு, ஒரு 10 மாடு உடனே எடுத்துக்கணும் அப்படின்னா தாராளமா எடுத்துக்கலாம்ண்ணா. தாராளமா இப்ப 10 மாடு எடுக்கணும்னா அடுத்த நிமிஷமே எடுத்துட்டு போலாம். நம்ம இன்னைக்கு நாளைக்கு அந்த உள்ற வேலையே இருக்காது. சரி. எடுக்கணும்னு நினைச்சா அப்பவே எடுத்துக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் செலவு அந்த வேலையும் செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே. வண்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். அவங்க ஸ்பாட்லயே கொண்டாந்து இறக்கி வச்சிருவாங்க. டிரான்ஸ்போர்ட் வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள். ஆமாண்ணா. சரி. இப்போ போன வீடியோ போட்டப்போ இந்த கண்ணு மாடுகள் வந்து நல்ல டிமாண்டா போனதா கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம கிட்ட கண்ணு மாடுகள் இருக்கு. கண்ணு மாடு இருக்குதுங்கண்ணா. எப்பவுமே வந்து கண்ணு மாடுக்கு இந்த டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கா? ஆமாண்ணா. எப்பயுமே நம்ம வீடியோ போட்டோம்னா அந்த கண்ணு மாடுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. சரி. ஒட்டுக்கா ஒரு 6 மாடு ஓட்டா அந்த 6 மாடு அட்ட டயத்துல ஒரே ஒருத்தர் பாம்புக்கு நான் ஏத்திக்கிட்டேன். அப்படியே மொத்தமா ஏத்திக்கிட்டேன் அப்படி. சரி. இப்போ ஒரு 20 லிட்டர் அளவான கறவை இருந்தா போதும், அளவான குடும்பத்துக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட மாடு கிடைக்கும். இருக்குதுங்க. அதுக்கு மேல வந்து 25 லிட்டர் 30 லிட்டர்னாலும் கிடைக்கும். அதுக்கும் மாடு இருக்கு, 30 லிட்டருக்கும் மாடு இருக்கு. கஸ்டமரோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம கிட்ட கஸ்டமர் இருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, உங்க தேவையை நிறைவேற்றி வைக்கிறது எங்க வேலை. ரைட். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரே ஃபார்முக்கு இது ஆகுற மாதிரி 25 லிட்டருக்கு மேல கறக்கிறது 25 மாடு இருக்கு. ஒரு ஃபார்முக்கு வேணும்ல அட்ட டயத்துல அப்படியே எடுத்துக்கலாம். 25 மாடு இருக்குது. ஒரு டைரி ஃபார்முக்கு வேணும்னா கரெக்டா இருக்குமா? ஒரு டைரி ஃபார்ம் கரெக்டா இருக்கும்னா. சரி. 25 மாடு அக்யூரேட்டா ரெடியா இருக்கு. நீங்க எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். எப்படி கண்ணு போடுற இது சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் ஒரு நோட்டம் சொல்லுங்களேன். ஆனா கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாள் 5 நாள் ஆகிற மாதிரி தானே இருக்கு. இல்லை கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும்னா ஒரு 10 நாள் 5 நாள் பிடிக்கிற மாதிரி தான் மாடுக இருக்கு. ஆனா பூராமே 25 லிட்டருக்கு மேல கறக்கிற மாடுக்கு தான் பூராமே. சரி. மாடு எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா அகல சகலமா பெருசா இருக்குது. பின்னாடி போய் மாடு எப்படி இருக்குன்னு காட்டுங்களேன் எனக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ பண்ணைக்கு ஏற்ற மாதிரி 25 மாடுகள் ஒரே மாதிரி தரத்தில் இருக்குதுன்னு சொன்னீங்க. மாடுகளை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் எனக்கு. ஆனா இப்போ நம்ம கிட்ட வந்து பிளாக் மெஜாரிட்டிலும் இருக்குதுன்னா ஒயிட் மெஜாரிட்டிலும் இருக்குதுண்ணா. நம்மளுக்கு ஒயிட் மெஜாரிட்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், பிளாக் மெஜாரிட்டி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சரி. 25 மாடு அட்ட டயத்தில் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒட்டுக்கா பிடிக்கணும்னாலும் ஒரே பண்ணைக்கு பிடிக்கணும்னாலும் பிடிக்கலாம். 25 லிட்டருக்கு மேல கறக்கிற மாடுக்கு தான் இருக்குது. எப்படி கறவை எப்படி சொல்லி கொடுக்கலாங்களா? எப்படி தாராளமா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. இல்ல மடி பாருங்க, மடி வச்சுக்குச்சு, இன்னும் ஒரு வாரம் ஆகும் கண்ணு போட்டுரும். இன்னும் ஒரு வாரத்துல கண்ணு போட்டுரும். மடி செட்டு நல்லா விட்டுருக்குங்கண்ணா. சரி. இதெல்லாம் நல்லா மடி செட்டு விட்ட மாடுங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மடி செட் விடுற மாடுகளும் இருக்கு. பெரிய மாடுக்குதான் எல்லாமே. ஆனா எல்லாமே பெரிய மாடுகள், ஹெவி சைஸ் மாடுக்குது. சரி. ஃபார்முக்கு வேணும்னாலும் ஃபார்முக்கு 25 மாடு தாராளமா எடுத்துக்கலாம். பூரா 25 to 30 லிட்டர் கறக்கிற மாடுக்கு தான் பூராமே. எப்படி கறவைக்கு கேரண்டி கொடுத்துடலாங்களா? கறவைக்கு தாராளமா கேரண்டி கொடுக்கலாம். நம்ம வீடிகே ஃபார்ம்ல எடுத்தா அந்த மாட்டுக்கு வந்து கேரண்டி கன்ஃபார்ம். நம்ம வீடிகே ஃபார்முக்குள்ள மாட்டுக்கு கேரண்டி உண்டு. சரி. நம்ம கிட்ட மாடு வாங்கிட்டு போய் சும்மா வெறுமனே கட்டி வச்சாலாம் இந்த மாடு கறக்காது. நீங்க கொண்டு போய் நல்லா பார்க்கணும், ஃபர்ஸ்ட் மாட்டை நல்லா கவனிச்சுக்கணும்.
நான் ஒரு 25 லிட்டர் கறக்கிற மாடா 25 லிட்டருக்கு என்ன சாப்பிடுமோ அந்த சாப்பாடு நீங்கள் கொடுத்தா தான் மாடு கறக்கும். அதான் சும்மா இதாக வச்சுக்கிட்டு எல்லாம் கறக்கணும்லாம் கறக்காது. இந்த மாதிரி நம்ம போட்டு குழந்தை பார்க்குறா அப்படி பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா கறவை நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கும். தாராளமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறதே கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லுவோம். சரி, அதுக்கு மேலே தான் கறக்கும். ஏன்னா நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வக்கிப்புல் மட்டும் தான் நம்ம கிட்ட சாப்பிடும். ரைட்டு. இன்னும் நீங்கள் போய் சாப்பாடெல்லாம் நல்லா கொடுங்க, இன்னும் ஹெவியாக நல்லாவே கறக்கும். நல்லாவே தாராளமாக கறக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துறோம் இல்லையா? அதெல்லாம் பண்ணி கொடுத்துடலாங்கன்னா நம்ம கிட்ட வந்து மாடு எடுத்து நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ கீழே கொடுத்துருக்க அந்த கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு மாடை பார்க்கணும் அப்படின்னா நேரடியாக கிளம்பி வந்துடலாம் இல்லைங்களா? தாராளமாக வரலாங்கண்ணா, நேரடியாக எப்போ வேணாலும் வரலாம். ஓகே. இப்போ நேராக வந்தால் மட்டும்தான் மாடுகளை பார்க்க முடியுங்களா, இல்லை எப்படி வெளியூரில் இருக்கிறவங்களாம் எப்படி பார்த்துக்கிறது? ஆனால் அப்படி இல்லைங்கண்ணா, நேரில் வந்தாலும் மாடு பார்த்துக்கலாம். இல்லை ஃபோன்லேயே காமிக்க சொன்னாலும் வீடியோ எடுத்து போட்டு விட்றோம், பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்க, பேசிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாங்கண்ணா. எப்படி அனுசரித்து பண்ணிக்கலாங்களா? தாராளமாக அனுசரித்து பண்ணிக்கலாம்னா கட்டன் ரைடாக யாருமே எதுவுமே பேச மாட்டோம். சந்தை விலை விட கம்மி தான், அதில் மாற்றம் இல்லை. அதில் மாற்றமே கிடையாது நம்மகிட்ட. ஓகே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட்டுத்தறிய வீடிகே ஃபார்ம்ஸை வந்து சுற்றி காமிச்சது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எடுத்த புது மாடுகளையும் காமிச்சிங்க. நம்ம கட்டுத்தறியில் மொத்தம் கிட்டத்தட்ட 35 to 40 மாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. உங்களோட தொடர்பு என்ன கீழே கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணட்டும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க.